திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. புவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. நால்வர் திருவடிகளை வணங்கி தெய்வச் சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் 12ஆம் திருமுறை 75 திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புராணம் மன்னிய சீர் சருக்கம். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். எருக்கத்தம்புலியூர் மன்னி வாழ்வார் இறைவன் தன் சீர்திருத்தகும் யாழில் இட்டு பரவுவார் செழும் சோநாட்டில் விருப்புரு தானமெல்லாம் பணிந்து போய் விலங்கு கூடல் பருப்பதச் சிலையார் மண்ணும் ஆளவாய் பணியச் சென்றார். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுக்குறவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பாலையீர் 7 கோத்த பண்ணினில் கருவி விக்கி காலம் ஆதரித்த பண்ணில் கைபல முறையும் ஆராய்ந்து ஏலவார் குழலால் பாகற்பாணிகள் யாழில் இட்டார். மற்றவர் கருவி பாடல் மதுரை நீடு ஆலவாயில் கொற்றவன் திரு உள்ளத்து கொண்டு தன் தொண்டருக்கெல்லாம் மற்றை நாள் கனவில் ஏவ அருள் பெரும் பாணனாரை தெற்றினார் பூரங்கள் செற்றார் திரு முன்பு கொண்டு புக்கார். அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதினில் அறிவை பாகன் தன் பெரும் பணியாம் என்று தமக்கு மெய் உணர்தலாலே மண் பெரும் பாணனாரும் மாமரை பாட வல்லார் முன்பு இருந்து யாழில் கூடல் முதல்வரை பாடுகின்றார். முன்பு இருந்து யாழில் கூடல் முதல்வரை பாடுகின்றார். நம்மளுடைய முதல்வர் யார்? அந்த பாடலில் அருணகிரிநாதர் தலைவான்னார் முருகரை. இப்போ நம்ம யாழ்ப்பாணர் சொல்கிறாரு, அந்த மாமரை பாட வல்லார் முன்பு இருந்து யாழில் கூடல் மதுரை சொக்கநாதரை முதல்வரை பாடுகின்றார். திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அயர்க்கு அரியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் பரிவினால் பாட கேட்டு பரமனார் அருளினாலே. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி வச்சாலும் நம்ம தெய்வ சேக்கிழார்
அந்தந்த ஊர்களுக்கும் போய் அவங்களுடைய பாடல்களை எல்லாம் சேகரித்து எப்படி அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்கார் பாருங்க. தெய்வ சேக்கிழார் இல்லைன்னா இந்த பெரிய புராணம் இல்லை. திருத்தொண்டர் தொகையை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல்னா நம்மளுக்கு தெய்வ சேக்கிழார் போய் சேகரிக்க முடியாது. இவங்களுடைய தொண்டு பெருந்தொண்டு. கைலாயத்திலேருந்து சுந்தரர் வந்ததுக்கு காரணமே அடியார்களை பாடணும்னு இறைவனுடைய திருவுள்ளம் பற்றினதுனால அதை அருமையாக நம்ம தெய்வ சேக்கிழார் சேகரித்து நம்மளுக்கு இந்த பெரிய புராணத்தை கொடுத்துருக்கார். அந்தரத்து எழுந்த ஓசை அன்பினால் பாணர் பாடும் சந்தையாழ் தரையின் சீதம் தாக்கில் வீக்கு அழியும் என்று சுந்தர பலகை முன் நீரிடும் என தொண்டரிட்டார். செந்தமிழ் பாணரும் திரு அருள் பெற்று சேர்ந்தார். தமனிய பலகை ஏறி தந்தரி கருவி வாசித்து உமை ஒரு பாகர் வன்மை உலகெல்லாம் அறிய ஏத்தி இமையவர் போற்ற ஏகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடு ஆளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார். கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றம் செற்ற பெரும் திரளும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க்கு அளிக்கும் தன் அலியும் ஏயும் கருவியில் தொடுத்து அங்கு இட்டு பாட கேட்டு அங்கன் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினார். மூலத்தானத்து எழுந்தருளியிருந்த முதல்வன் தன்னை வணங்கி சால காலம் அங்கிருந்து தம்பிரான் தன் திரு அருளால் சிலத்தார்கள் பிரியாத திரு ஆரூரின் நின்றும் போய் ஆலத்து ஆர்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி ஆழி சூழும் திரு தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே யாழின் மொழியால் உமை ஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காழிநாடான் கவுனியர் கோன் கமல பாதம் வணங்குதற்கு வாழி மறையோர் புகழியினில் வந்தார் சந்த இசைப்பாணர். ஞானம் உண்டார் கேட்டருளி நல்ல இசையாழ் பெரும் பாணர்க்கு ஆனபடியால் சிறப்பருளி அமரும் நாளில் அவர் பாடும் உண்மை பதிகத்து இசையாழில் இடம் பெற்று உடனே மேவிய பின் பாணல் களத்தார் பெருமணத்தில் உடனே பரமர்த்தால் அடைந்தார். வரும் பான்மையினில் பெரும் பாணர் மலர்ந்தால் வணங்கி வயல் சாலி கரும்பார் கழனி திருநாவலூரில் சைவக்கலை மறையோர் அரும்பா நின்ற அணி நிலவும் பணியும் அணிந்தார். அருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் சடையனார் பெருமை சொல்லலுருகின்றாம். நம்ம யாழ்ப்பாணருடைய புராணத்தை பாடலில் முடிச்சுட்டு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தகப்பனார் சடை நாயனாருடைய புராணத்தை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோன்னு
நம்ம சேக்கிழார் சொல்லியிருக்காரு. இப்போ வாங்க நாம் வரலாறு பகுதியை பார்க்கலாம். பெரிய புராணம் உரைநடையை பார்ப்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையில் இடம்பெற்ற நாயனார் எத்தனையாவதுன்னு பார்க்கலாம். திருநீலகண்டத்து பாணர்க்கும் அடியேன். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீலகண்டத்து பாணனார்க்கும் அடியேன்னு, எல்லாருக்கும் நான் அடியேன் அப்படின்னுட்டு எவ்வளோ ஒரு தன்னடக்கம் பாருங்கள். அதுதான் சொல்லுவாங்க, படிப்பு இருந்தால் போகாது, தன்னடக்கம் வேணும். அது மாதிரி பணம் இருந்தாலும் தன்னடக்கம்ன்றது இருந்ததுன்னா லட்சுமி அங்கேயே இருப்பாள். நம்ம பாட்டுக்கு ஏகமாக பண்ணோம்னா அவள் பாட்டுக்கு நடைய கட்டிடுவா. அந்த மாதிரி தன்னடக்கம் வர வர சரஸ்வதியும் நாவில் அப்படி தாண்டவம் ஆடுவாள். திருவெருக்க தம்புலியூரில் பாணர் குலத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்தார். அவர் இறைவரது புகழை யாழிலிட்டு வாசிப்பார். அவர் சோழ நாட்டு பதிகளை போற்றி மதுரையை அடைந்தார். அவர் திருக்கோயிலின் வாயிலில் நின்று இறைவர் புகழை யாழிலிட்டு வாசித்தார். இறைவர் மகிழ்ந்து அன்றிரவு அவ்வூர் அடியார்கள் கனவில் தோன்றி, யாழ்ப்பாணரை நீங்கள் அழைத்து கொண்டு கோயிலுக்குள் வாருங்கள் என்று கட்டளையிட்டார். ஏன்பா இந்த மாதிரி யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் வந்து வெளியில் பாடுறாரு, அவரை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கோவில் நிர்வாகஸ்தருங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பெரிய ஆளுங்களாம், அவங்களாண்ட கனவுல போய் சொல்கிறாருன்னு நம்ம சிவபெருமான். அவரை கூட்டிகிட்டு வாங்க உள்ள, அவன் யாழில் பாடுறான், அதை கேட்கலாம். மறுநாள் அடியார்கள் பாணரை அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்றனர். அந்த அடியார்கள்லாம் போயிட்டு அந்த யாழ்ப்பாணரை கோயிலுக்குள்ளே இட்டுட்டு வராங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அன்பு பெருகி பாடினார். தரையின் குளிர்ச்சியினால் யாழ் நரம்புகளின் இறுக்கம் தளரும். அதனால் பாணருக்கு சுந்தர பலகை இடுங்கள் என்று இறைவர் கூறினார். அவ்வாறே பாணருக்கு அடியார்கள் பலகை இட்டனர். அதன் மீதிருந்து பாணர் பாடினார். பாருங்க, அந்த யாழை வச்சுக்கின்னு மீட்டினாக்கா அந்த யாழ் குளிர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னா இசை நல்லா இருக்காது. ஆகையினால அவருக்கு பலகை போட்டு உட்கார வைங்க, சுந்தர பலகை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை சொக்கநாதர் அருமையாக சொல்கிறார். பாணர் பிறகு பல பதிகளை வணங்கி திருவாரூரை அடைந்தார். அங்கேருந்து திருவாரூருக்கு வந்துட்டார். கோயிலின் வாயிலில் நின்று அவர் இறைவர் புகழை யாழிலிட்டு பாடினார். இறைவர் மகிழ்ந்து பாணர் கோயில் உள்ளே வருவதற்கு வடதிசையில் வேறு வாயிலை உண்டாக்கினார். அவ்வழியே யாழ்ப்பாணர் கோயிலுட் சென்று இறைவரை வணங்கினார். அங்கு அவர் பல நாள்கள் எழுந்தருளி இருந்து பல பதிகளை போற்றி சீர்காழியை அடைந்தார். இங்கேருந்து திருவாரூருக்கு போனார். திருவாரூரில் போய் இவர் பாடுறதை கேட்ட உடனே, இந்த யாழில் அவர் பாடுற இசையை கேட்ட உடனே சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். வடக்கு வாயில் வாப்பா, இந்த பக்கமாக அவர் வழி வைக்கிறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூலஸ்தானத்துக்கு நேராக கூப்பிட்டு அவருக்கு தரிசனம் கொடுத்தாராம். பாருங்கள், இசைக்கு வசமாக இதயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இறைவன் இசைக்கு மயங்கக்கூடியவன். பாட்டுக்காகவே சுந்தரரோட பின்னாடியே திரிஞ்சவர். ஆகையினால இசை தான் இறைவனிடத்தில் சீரான அலைவரிசையில் கொண்டுன்னு போய் சேர்க்கறது. ஆகையினால தான் பாடு 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 பாடுன்றாங்க. பாடுங்க, கேளுங்க. பாடுறத 10 முறை கேட்டிங்கன்னா 11ஆவது தடவை உங்களுக்கு வந்துடும் பாடுறதுக்கு. சீர்காழியில் திரு ஞான சம்பந்தரை வணங்கினார். ஞான சம்பந்தர் அவருக்கு சிறப்பு செய்தார். அவர் பாடிய தேவார பதிகங்களை பாணர் யாழிலிட்டு பாடினார். திரு ஞான சம்பந்தர் செல்லும் இடங்களில் எல்லாம் உடன் சென்று அவர் பாடும் பதிகங்களை யாழிலிட்டு வாசிப்பதையே தம் தொண்டாக கொண்டார். திரு நல்லூர் பெருமணத்தில் திருஞான சம்பந்தரோடு யாழ்ப்பாணரும் பிறவா பெருநிலை அடைந்தார்.
நம்ம திருஞான சம்பந்தருடைய திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் எல்லாரையும் அவர் கூட கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த பேரும் அக்னியில் புகுந்துட்டாங்க. சிவபெருமானுடைய சொல் கேட்டு ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க. இவர் அவருடைய திருமணத்துக்கு அதான் அங்கே ஞான சம்பந்தர் கூடவே இருந்தார். அவர் பாடுற பாட்டையெல்லாம் இவர் யாழில் மீட்டுவார். மீட்டு 2 பேரும் போட்டி போடுவாங்களாம். நான் பாடுறதை நீ யாழில் மீட்டுறியா பார்க்கலாம் அப்படின்னு வர ஞானசம்பந்தர். அப்படி ஒரு அருமையாக அவர் ஞானசம்பந்தர் பாடுறத யாழில் அப்படி வாசிப்பாராம். அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு வாசிப்பில் சிறந்தவர். யாழ் வாசிக்கிறதுல சிறந்தவர். அது சொல்லுவாங்க, திருக்குறளே இருக்குது. யாழ் இனிது குழல் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு. அப்போ அந்த யாழை விட இனிது குழந்தைங்களோட சொல்லு. அந்த யாழ் அவ்வளோ ஒரு இனிமையை தரக்கூடியது. சொக்கநாதர் மயங்கினார், திரு ஆரூரார் மயங்கினார். அதுக்கப்புறம் நம்ம திரு ஞான சம்பந்தரோட யாழில் பாடி சிவபெருமான் திருவடியை அடைஞ்சார். 63 நாயன்மார்களுடைய வரலாறில் இடம்பெற்றார். எவ்வளோ ஒரு அருமையான பணிப்பார். இறைவனை சேவிக்கிறதும் யாழில் பாடுறதுமே அவருடைய தொண்டாக வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த அருமையான பதிவை கேட்ட அனைவருக்கும் நல்ல படிப்பறிவும் கலை ஆர்வமும் பெருகணும், கலையில் நல்ல சிறந்து விளங்கணும் அப்படின்றவங்களாம் யாழ்ப்பாணருடைய இந்த புராணத்தை கேட்டிங்கன்னா திரு ஞானசம்பந்தருடைய திருவருளும் கிடைக்கும், யாழ்ப்பாணருடைய கலைத்திறனும் உங்களுக்கு கிடைக்கும். மேலே நம்மளுக்கு சிவபெருமானுடைய பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தேவாரம் திருவாசகம் இதையெல்லாம் பார்த்து குறை எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க குறை காணாதீங்க. நாமளே நம்மளை குத்தம் சொல்லிக்கிற மாதிரி. ஆகையினால் அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் திருவடிகளே போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.